ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல அமெரிக்கால மெக்சிகோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான தீவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தீவு முழுக்க கிட்டத்தட்ட 1500 பொம்மைக்கு மேல அங்க இருக்கிற மரங்கள்ல கட்டி யாரோ தொங்க விட்டுருக்காங்க. ஒரு 55 வருஷமா ஒரே ஒரு பெரியவர் மட்டும் தன்னந்தனியா அந்த தீவுல விவசாயம் பண்ணி வாழ்ந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி அந்த தீவுல 250 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு இப்படின்ற பல விஷயங்களை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால மெக்சிகோ அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்கு, அதாவது ஒரு ஸ்டேட். அந்த மாகாணத்துல மிதக்கும் தோட்டம் சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்கு. இந்த தீவை எல்லாரும் ஏன் மிதக்கும் தோட்டம் சொல்றாங்கன்னா, அந்த தீவை சுத்தி ஒரு ஏரி இருக்கு. அந்த அமானுஷ்யமான தீவுல இருந்து தீவை தாண்டி இருக்கிற அந்த சின்ன நகரத்துக்கு போகணும்னா அந்த ஏரி வழியா தான் போகணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அந்த தீவு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் போல, அதனால அதை மிதக்கும் தோட்டம் சொல்றாங்க. சரி, இந்த தீவை ஏன் பொம்மை தீவுன்னு சொல்றாங்க? அந்த கதையை இப்ப பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த தீவுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன சிட்டில 3 குட்டி குழந்தைங்க சந்தோஷமா ஆடி பாடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அந்த சின்ன நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில விளையாடலான்னு போகுது. அந்த ஏரிக்குள்ள அல்லிப்பூ, முல்லைப்பூ அப்படின்னு அழகழகான பூ மலர்ந்திருக்கும். அதை பார்த்த உடனே பிடிச்சு போய் அந்த குழந்தை ஏரிக்குள்ள அந்த பூவை எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம இறங்கிருது. அந்த குழந்தையோட கையில எப்பவுமே ஒரு பொம்மை இருக்குமா. அந்த குழந்தைய தான் கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி எப்பவுமே கையில வச்சுட்டு அந்த குழந்தை சுத்திக்கிட்டு இருக்குமா. ஏரிக்குள்ள இறங்கின குழந்தை திடீர்னு அந்த ஏரிக்குள்ள காணாம போயிடுறா. இதை பார்த்து பயந்து போட மத்த 2 குழந்தைங்க ஊருக்குள்ள போய் நடந்ததை எல்லாம் தான் அம்மா அப்பாட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. பெரியவங்க எல்லாம் ஏரிக்குள்ள இறங்கி அந்த குழந்தையை தேடுறாங்க. கிடைக்கல. ஏன்னா அந்த நேரம் ஏரியோட நீரோட்டம் அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை ஏரியோட நீரோட்டத்துல மாட்டி அந்த குழந்தையை எங்கேயோ அந்த ஏரி இழுத்துட்டு போயிடுச்சு போல அப்படின்னு அந்த குழந்தைய அதுக்கு மேல தேடுறத விட்டுறாங்க. அந்த குழந்தை வச்சிருந்த பொம்மை மட்டும் ஏரியோட கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு. இப்படியே பல வருஷம் போகுது. அதாவது இந்த சம்பவம் நடந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு டான் கலியன் அப்படின்றவரு அந்த ஏரியாவை சுத்தி பார்க்கறதுக்காக வராரு. அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கறாரு, ஏரியில சுத்தி பார்க்கறாரு. ஏரியில தான் படகுல போய்கிட்டு இருக்கும்போது அந்த அழகான தீவையும் பார்க்கறாரு. அந்த தீவு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. உடனே தான் படகை எடுத்துட்டு அந்த தீவுக்கு போறாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. திடீர்னு ஒரு அமானுஷ்யமான குரல் அவர் காதுக்கு கேக்குது. என்னை ஏன் யாருமே காப்பாத்த வரல, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இந்த குரலை கேட்ட உடனேயும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. நம்ம தன்னந்தனியா அந்த தீவுல நிக்கிறனால நமக்கு ஏதாவது பிரம்ம வந்திருக்கும் அப்படின்னு அதை பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இன்னொரு குரல் கேக்குது. அப்ப தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கப்பா, நீங்களாவது என்னை காப்பாத்துங்கப்பான்னு ஒரு குரல் மறுபடியும் இவர் கேக்குது. அப்ப அவர் காலுக்கடியில ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையை எடுத்துட்டு பயந்து போய் தீவை விட்டு வெளியே போயிறாரு. அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு சின்ன கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பதான் அவங்க இன்னொரு கதையை சொல்றாங்க. 80ல இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன சிட்டில இருந்து ஒரு நாள் ஒரு குழந்தை அந்த ஏரி கரை ஓரமா லாண்டுக்கு இருந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையோட குரல் தான் உன் காது கேட்டிருக்கும். அடுத்து இனிமே தன்னந்தனியா அந்த தீவுக்குள்ள போகாதப்பா அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. இவர் எடுத்து வச்சிருக்கிற அந்த பொம்மையும் கையோடு எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. அன்னையில இருந்து வீட்டுல தனியாவே இருக்காரு. தன்னோட மனைவி கிட்டையும் சரியா பேசுறதுல, குழந்தைங்க கிட்டையும் சரியா பேசுறதுல ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்காரு இந்த டேனி. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறார். ஒருவேளை இறந்து போன அந்த குழந்தை போன ஜென்மத்தில் நம்மளோட பொண்ணா இருக்குமோ, நான் தான் அதுக்கு அப்பாவா இருப்பணும், அதனாலதான் என்னைய அப்பான்னு சொல்லி கூப்பிடுச்சோ, இல்லைன்னா என்ன எதுக்கு அப்பான்னு சொல்லணும், அது அப்பான்னு என்னை கூப்பிடும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, அந்த தீவுக்கு போறேன்னு மறுபடியும் கையில பொம்மையை எடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருக்கிற மனைவி குழந்தைகளை தனியா தவிக்க விட்டுட்டு அதே தீவுக்கு திரும்ப போயிடுறாரு. தனக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த தீவுக்குள்ள அவர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு வீடை கட்டுறாரு. கொஞ்ச நாள்ல என்ன நினைச்சாருன்னே தெரியல, அந்த தீவுக்குள்ளேயே விவசாயமும் பண்றாரு. இவர் விவசாயம் பண்ணி விளைய வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஏரிக்கு அந்த பக்கமா இருக்கிற சின்ன நகரத்தை கொண்டு போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வித்து அது மூலமா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த காசை வச்சு அதே நகரத்துல பொம்மைகளை வாங்கி மறுபடியும் இதே தீவுக்கு வந்துருவார். ஒவ்வொரு பொம்மையும் தீவுல இருக்கிற மரத்துல கட்ட ஆரம்பிச்சார். இப்படியே 1 வருஷம்ல 2 வருஷம்ல கிட்டத்தட்ட 50 வருஷமா இதையே வழக்கமா பண்ணிருக்காரு. இப்படியே ஒரு சில வருஷமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்கிற நகரத்து மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை தீவு அவருக்கு சொந்தம் போல, அந்த தீவை விலைக்கு வாங்கி இவர் தன்னந்தனியா வாழ்றாரு போலன்னு நினைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை இறந்து போனப்ப கையில என்ன பொம்மை வச்சிருந்துச்சோ அந்த பொம்மையை தான் அந்த வயசானவர் அந்த தீவுல தனியா இருக்கும்போது எப்பவுமே கையில அந்த பொம்மையை வச்சிருப்பாராம். அந்த ஏரிக்கு அந்த பக்கத்துல இருந்து கிராமத்து மக்கள்லாம் நைட் நேரங்கள தீவை பார்க்கும்போது அவர் கட்டி வச்சிருக்க பொம்மைக்கெல்லாம் உயிர் வருமா. அதுக்கு அசைகிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சத்தங்களும் மிரண்டு போற சில விஷயங்களும் நடக்குமா. இதனாலேயே இந்த பெரியவர் இருக்கிற தீவு பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதுவும் சாதாரண பொம்மையெல்லாம் வாங்கி கட்டி வைக்க மாட்டாராம். பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிற பொம்மைகளை கட்டி வச்சிருப்பாராம். இப்படி யாருமே போகாத ஒரு அமானுஷ்ய தீவா இருந்தது. 1990ல ஒரு போட்டோகிராஃபர் ஏரிக்கு அந்த பக்கமா இருக்கிற கிராமத்தை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அப்ப அந்த மக்கள் மூலமா அந்த தீவை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். உடனே அந்த தீவை பார்க்கணும் அப்படின்னு அந்த அமானுஷ்ய தீவுல போய் பார்த்திருக்கான். ஒரே பொம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பொம்மை இல்ல, 2 பொம்மை இல்ல, 1500 பொம்மை. இதை பார்த்து மிரண்டு போன அந்த போட்டோகிராஃபர் அந்த தீவு மொத்தத்தையும் போட்டோ எடுத்திருக்கான். எடுத்து அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். அந்த காலகட்டத்துல இந்த தீவு ரொம்ப பிரபலமாயிருச்சு. 25 நாளைக்கு இந்த தீவை பத்தி மட்டும்தான் எல்லா சேனல்ஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப இந்த தீவு பிரபலமானனால
இந்த தீவை சுத்தி பார்க்கிறதுக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி ஆட்கள் அதிகமா வர வர பொம்மையை வாங்கி கூச்சிக்கிற அந்த டேனியலுக்கு மன உளைச்சல். சமீபத்துல 2001ல ஹார்ட் அட்டாக் வந்து டேனியல் மர்மமா இறந்து போயிட்டார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்து போச்சுல, அந்த குழந்தையோட சொந்தக்காரங்கள என்ன முடிவு பண்றாங்க, ஒருவேளை டேனியலோட உடம்புக்குள்ள அந்த குழந்தையோட ஆவி போய் அவரை ஆக்கிரமிச்சிருக்கும். இதனாலதான் அவர் அந்த குழந்தை பண்ண எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. பொம்மைகளை வாங்கி குமிக்கிறது, கையில எப்பவுமே ஒரு பொம்மையை வச்சிருக்கிறது, இப்படின்ற பல மர்மமான விஷயங்களை பண்ணிருக்காரு. இது எப்படியோ அந்த குழந்தையாலையும் அந்த டேனியலாலையும் இந்த தீவு ரொம்ப மர்மமாயிருச்சு. அதே நேரம் ரொம்ப ஃபேமஸாவும் ஆயிருச்சு. இந்த தீவை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பகுதியில டேனியலை பத்தியும், டேனியல் எப்படிலாம் 50 வருஷம் தீவுல வாழ்ந்தாரு, என்னெல்லாம் பண்ணாருன்னு அவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவர் வாழ்ந்த வீட்டுல அடுக்கி வச்சிருந்தாங்க. இன்னொரு பகுதியில அந்த குழந்தையை பத்தி எழுதி வச்சு அந்த குழந்தையை பத்தின விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. இந்த 2 பகுதிகளையும் அங்க வர சுற்றுலா பயணிகள் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போறாங்க. அமெரிக்கால மெக்சிகோல போய் பொம்மை தீவுன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும், அந்த அளவுக்கு அந்த தீவு ரொம்ப ஃபேமஸ். இந்த உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.